இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி, இரக்கம் காட்டுவது என்றால் என்ன? பாபா சொல்லுது, சதா குஷியில் இருங்கள் மற்றும் பிறருக்கும் கூட குஷியை கொடுங்கள். இதுவே அனைவர் மீதும் இரக்கம் காட்டுவதாகும். இரண்டாவது கேள்வி, யாருடைய புத்தியில் எதுவும் பதியாது? யார் சேவை செய்வதில்லையோ அவர்களுடைய புத்தியில் எதுவும் பதியாது. மூன்றாவது கேள்வி, யார் மாலையின் மணியாக ஆகிறார்? யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் கண்டிப்பாக மாலையின் மணி ஆவேன் என்ற நிச்சயம் ஏற்படும். நான்காவது கேள்வி, பிராமணர்களின் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வர வேண்டும்? அதாவது ஏதாவது பிராப்தி அடைய வைக்கக்கூடிய வார்த்தைகள் பேச வேண்டும். எனவே யுக்தியாக பேசுங்கள். வேலைக்கு உதவக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள். சுபமான வார்த்தைகள், சுகம் கொடுக்கும் வார்த்தைகளை பேசுங்கள். சொற்களை சிக்கனம் செய்ய வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்ட்டார் பாபா? சிக்கனப்படுத்த வேண்டும். அஞ்சாவது கேள்வி, அனைத்தையும் விட பெரிய புண்ணியம் எது? பாபா 2 ஆன்சர் சொல்லியிருக்கார். தந்தையை நினைவு செய்வது. பாபா சொல்றார், முதல் பாயிண்ட் என்னன்னா, யாருக்காவது வழி காட்டுவது தான் அனைத்தையும் விட பெரிய புண்ணியமாகும். மேலும் தந்தையை நினைவு செய்வது கூட அனைத்தையும் விட பெரிய புண்ணியமாகும். fill in the blanks. தோல்வி அடைவதன் மூலம் டேஷ் ஆகி விடுவீர்கள். தோல்வி அடைவதன் மூலம் ராமர் சீதை ஆகிவிடுவீர்கள். எங்க வருவாங்க தோல்வி அடைஞ்சா? திரேதாயுகம். ரெண்டாவது, சிவபாபாவுடைய ஜெயந்தி டேஷுக்கு சமமானது. சிவபாபாவுடைய ஜெயந்தி வைரத்திற்கு சமமானது. மூன்றாவது, பாபாவை மறப்பதன் காரணத்தினால்தான் டேஷ் மறைந்து விடுகிறது. பாபாவை நீங்க மறப்பத காரணத்தினால குஷி மறைந்து விடுகிறது. நான்காவது, ஞானம் டேஷ் ஆக்கி விடுகிறது. ஞானம் முன்னேற்றக்கூடியதாக ஆக்கிவிடுகிறது. அஞ்சாவது, நினைவின் மூலம்தான் டேஷ் ஆகிவிடுவீர்கள். பரிஸ்தா உலகத்துக்கு எஜமானர். நினைவின் மூலம்தான் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.